ரூபா பாட்டு பாடும்போது மட்டும் எப்படா கரண்ட் ஆஃப் பண்ண முடியுங்கிற கேள்வி ஆனாலும் கேள்வி கேட்டானா நான் ஒரே கேள்வி தான், 41 தமிழர்கள் இறப்பிற்கு யார் காரணம்? தாவேக்கா அதிமுக கூட்டணி சேர்ந்துச்சுன்னா திமுக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். ரூபா பாட்டு பாடும்போது மட்டும் எப்படி செருப்பு வந்தது? தாவேக்கா திமுக ரகசிய கூட்டணியான ஒரு கேள்வி வச்சிருக்கிறாரு. அண்ணன் புரிந்து கொள்ள வேண்டும், திமுக விசஸ் பிஜேபி தான் ரகசிய கூட்டணி வச்சிருக்கு. அண்ணன் திருமாவனுடைய சொல்லாடல் எதை குறிக்கிறது என்றால், விஜய் மேலே வழக்கு போடல இல்லை, அப்போ இவங்க மேலே போட்டீங்க. இப்போ இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கார். அதிமுக கூட்டங்கள் அனைத்து கூட்டங்களையும் ஆம்புலன்ஸ் உள்ள போகுவதை வாடிக்கையாக பார்த்துருக்கிற செய்தியை நம்ம பார்த்துருக்கோம். அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைவதில் மாற்றம் இல்லை. மின்சார துண்டிப்பு, ஆம்புலன்ஸ் வருகையெல்லாம் கேள்வி மேல் கேள்வி இருக்கா இல்லையா? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். கடந்த 27ஆம் தேதி விஜயோட பிரச்சார மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 உயிர் இன்னைக்கு பலி போயிருக்கு. அதனை தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் எதாவது பேசுவாரான்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. 3 நாட்கள் கழித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து நான் பகிரங்க மன்னிப்பு கேட்குறேன், இந்த சம்பவத்துக்கு நானும் ஒரு காரணம் அப்படின்னு கூட சொல்லாமல் என்னை பழிவாங்கிறத என்னை பழிவாங்குங்க, அதை விட்டுட்டு ஏன் என் தொண்டர்கள் மீதும் என்னுடைய கட்சி நிர்வாகிகள் மீதும் நீங்கள் வழக்கு போகிறீங்க, அவங்கள ஏன் கைது பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்? சரியான இடத்திற்கு வந்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன். மரியாதைக்குரிய தோழர் விஜய் அவர்கள் இந்த பேட்டி ஒரு சிறப்பு வாய்ந்தது. அந்த வீடியோவா? ஆமாம். ஏன்னா எப்படி சொல்கிறீங்க? அதுலேயும் விமர்சனம் இருக்குல்ல? இல்லையே, என்னை பழி வாங்குங்க அப்படின்னா என்ன, யார் பழி கொண்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா. இன்னொரு செய்தி, அவர் பேசுகிற போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்க, என் தொண்டர்களை என் கட்சிக்காரர்களை பழி வாங்காதீங்க. அப்போ அந்த தொண்டர்களை யார் பழி வாங்கியது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அடுத்து திமுகவுக்கு சவால் விடுறாரு. டைரெக்டாக தான் இருக்கேன், டைரெக்டாக முடிஞ்சா நீ கைது பண்ணி பாருங்க, என்ன கைது பண்ணுங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி என்றால் நான் வந்து குற்றவாளி இல்லை, என்னை கைது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது. மூணாவது, இந்த சம்பவத்திற்கு நான் தார்மீக பொறுப்பு இருக்கிறேன்னு சொன்னால் குற்றவாளி விஜய் ஆயிடுவார். நான் வருத்தம். இப்போ யாரு தான் பொறுப்பு இருக்கிறது? இந்த அரசு தான் பொறுப்பு இருக்கணும். என்ன அரசாட்சி நடக்குது தமிழ்நாட்டில்? நான் கேட்குறேன், நீங்கள் வந்து விஜயை கைது பண்ணுவீங்க. இப்போ ஆதவர்ச்சினாமையில் 5 பிரிவின் கீழே வழக்கு போட்டிருக்கிறீங்க. 192/1 கலவரம் ஏற்படுத்தி ஆத்திரமூட்டுதல், 196/1 நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் செயல்படுதல், 197/1B இந்திய ஒற்றுமைக்கு தீங்கு விளைவித்தல், 353/1D மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் பேசுது, 353/2 பொது தீமைக்கு வழிவகுத்தல். இந்த 5 பிரிவின் கீழே ஆதவர்ச்சனா மீது வழக்கு போட்டிருக்கிறீங்க, வரவேற்போம். புஷி ஆனந்த் மீது போட்டிருக்கிறீங்க, நிர்மல்குமார் மீது போட்டிருக்கிறீங்க. சரி, ஏன் விஜய் மீது போடல? இந்த கேள்வியை அண்ணன் திருமா கேட்டிருக்கிறாரு, கூட்டணி கட்சி தலைவரே கேட்டிருக்காரு. இப்போ அவருக்கும் ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. என்ன, தாவேக்கா திமுக ரகசிய கூட்டணியான ஒரு கேள்வி வச்சிருக்கிறாரு. அண்டர் டெல்லிங் ஏதாவது ஆப்போசிட் போயிட்டேன்னு கேட்டிருக்காரு. நான் இப்போ சொல்கிறேன், அண்ணன் புரிந்து கொள்ள வேண்டும், திமுக விசஸ் பிஜேபி தான் ரகசிய கூட்டணி அமைச்சிருக்கு. எப்படி சொல்கிறீங்க? எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? நல்ல கேள்வி. ஏன்னா அப்புறம் ஏன் விஜய் கைது பண்ணல? இவங்க மேலெல்லாம் நீ வழக்கு போட்டிங்கள. விஜய் எதை சொல்ல வேண்டும் என்று நினைத்தாரோ அதை பிஜேபி சொல்லி கொண்டிருக்கிறது. திமுக எதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ அதை பிஜேபி பேசி கொண்டிருக்கிறது. அப்போ இதுக்கு பேர் என்ன? சரி, இந்த விஷயம். ஆனால் பிஜேபி தான் இப்போ விஜயை வந்து கைக்குள்ளே போட்டிருக்கு, காப்பாற்றுது அப்படி சொல்கிறாங்களே சார். நான் காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கூட்டணிக்காகவா? தமிழ்நாட்டில் பிஜேபி என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத இயக்கம் என்று மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு இயக்கம். ஏன்னா யதார்த்தம், நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். இல்லை, அப்புறம் எது சார் அவசர அவசரமாக ஒரு எம்பிக்கள் குழு தமிழ்நாட்டுக்கு வந்து அது ஒரே நாளில் வந்து மக்களை சந்திச்சுட்டு அது ஏன் போகணும்? அப்போ விஜயை பழி வாங்கவா, விஜயை காப்பாற்றவா? இல்லை, ரெண்டுமே இல்லை. அவங்களுக்கு தேவை இங்கே அரசியல் பண்ணணும். விஜயை வச்சு விஜய் வச்சு இல்லை, பொதுவாக அரசியல் பண்ணணும். இப்போ அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் சக்தியாக விளங்கக்கூடிய இயக்கம். நான் ஒன்று சொல்லவா, எம்ஜிஆர் ஆரம்பித்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி எடப்பாடி அவருடைய கையில் இருக்குது. அபரிமிதமான வளர்ச்சியை தொற்றிருக்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு கரூரில் அவர் நடத்திய பிரம்மாண்ட மக்கள் சந்திப்பு பேரணி. நீங்கள் 2 பேரணியை நீங்கள் ஒத்து பார்க்கணும். அதிமுக பேரணி, தாவேக்கா பேரணி, 2க்கும் சமமான அளவில் மக்கள் திரண்டார்கள்.
நான் ஏற்கனவே நம்ம ஆனா தேவைக்கு அதிகமா இருக்கு சார். கிட்டத்தட்ட 25,000 30,000 பேர் சொல்றாங்க. ஆமாம். ஏன்னா தாவேகா வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்த விஷயத்தில் 10,000 தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள். மீறி கலந்து கொண்டவர்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? தொண்டர்களா, ரசிகர்களா, இல்லை எப்படி? பாவி மக்கள். விஜய் பார்க்குங்கிறதுக்கு கை குழந்தையோட நிறைமாத கற்பிணியோடு வந்தவர்கள் தான் நேரா. அவங்க ஏற்கனவே அறிக்கை கொடுத்துட்டாங்க. யாரும் குழந்தைகளை கொண்டு வராதீர்கள், கர்ப்பிணி பெண்களை பார்க்க வராதீங்க அப்படிலாம் பல தடவை அவங்க அறிக்கை கொடுத்துட்டாங்க. அதை மீறியும் இவர்கள் வருகிறார்கள். சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விகளுக்குள்ள எல்லாம் வரும். அதிமுக என்கிற மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம் இன்னைக்கு எடப்பாடியார் கையில் கிடைச்சதற்கு பிறகுதான் அபரிமிதமான ஒரு உச்சத்தை தொட்டு இருக்கிறது. ஏன்னா எடப்பாடியார் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதலமைச்சர் என்றாலும் கூட சரியான ஆட்சி முறையை இங்கே கொண்டு வந்தவர். ஆனால் கடைசியாக தூத்துக்குடி கலவரத்தை மக்கள் ஏற்றுக்கல. இதானே யதார்த்தம்? ஆமாம், உண்மைதான். 13 தமிழர்கள் உயிரிழந்ததற்கு பரிகாரம் தேட வேண்டிய இடத்துல எடப்பாடியாரை அப்படி வச்சுட்டாங்க. நீங்கள் எல்லாத்தையும் இந்த 5 ஆண்டுகள் பரிகாரம் தேட வேண்டும் என்று. 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆண்ட வரலாறு கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன், நான் ஏற்கனவே ஒன்று சொன்னேன், கூட்டணிகள் உடையும்னு சொன்னேன். இப்போவும் உடையுது. எப்படி உடையுது? எந்த கூட்டணி உடையுதுங்கிறீங்க? 2 கூட்டணி. அதிமுக பாஜக உடையுதா, இல்லை திமுக கூட்டணி உடையுதா? எப்படி சார்? இப்போ விஜய் வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டார். பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் என்றால் இன்னொரு எதிரியோடு கைகோர்க்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த தொடங்கியிருக்கிறார் என்று தான் நான் கருதுகிறேன். அதிமுக கூட்டணி நிச்சயமாக அது அமைய வாய்ப்பு. ஆனால் அதிமுகவில் வந்து பிஜேபி இருக்கு. நிச்சயமாக பிஜேபி வெளியேறும். எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? கண்டிப்பாக வெளியேறும். விஜய் டிமாண்ட் வைப்பார். ஏன் வைக்க மாட்டார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கள். திமுக கூட்டணியில் யார் உடைவார்? விசிகாவே உடையும். அதுக்கு தான் தொடர்ச்சியாக அண்ணன் எழுச்சி தமிழர் பேசிக்கிட்டே இருக்கிறார். கூட்டணியை தக்க வைக்கணும், ஒரே ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும்னா பல கட்டமாக செட் பண்ணுவாங்க. அதில் விசிகா செட் பண்ணுற நரேட்டிவ் என்ன தெரியுமில்ல? உங்கள் கூட இருக்கிறேன், உங்கள் கூட இருக்கிறேன், உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியே உடைக்கிறது. புரியுதுங்களா? அவருடைய ஓப்பனான ஒரு கேள்வி வந்திருக்குல்ல, இன்னைக்கு விஜய் ஏன் காப்பாற்ற நினைக்கிறீங்க? பொதுச் செயலாளர் வழக்கு போட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் அப்படி என்றால் அண்ணன் திருமாவளுடைய சொல்லாடல் எதை குறிக்கிறது என்றால், நீங்கள் இவங்க மேலெல்லாம் வழக்கு போட்டிங்கல்ல, விஜய் மேலே வழக்கு போடல இல்லை, அப்போ ஏன் இவங்க மேலே போட்டிங்க? நீங்கள் விஜய் மேலே போட்டு கைது பண்ணுங்க அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு சொன்னால், இவங்களெல்லாம் கைது பண்ணுறீங்களா, ஏன் அவங்கள கைது பண்ணலை அப்படிங்கிற இடத்துக்கு அவர் வரல. கைது பண்ணவங்கள விடுங்க, இவர் மேலேயே வழக்கு போடலை. நீங்கள் இதுதான் செட்டப், இதுதான் அணுகுமுறை. அப்போ இந்த விஷயத்தை இன்றைக்கி தெளிவாக 2 கூட்டணி கட்சிகளும், இந்த பக்கம் பிஜேபி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுது, அந்த பக்கம் விசிகா ஒரு நரேட்டிவை செட் பண்ணுது. நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியுது, அரசியலில் உள்ள நுழைஞ்சு பார்த்தா தான் அதனுடைய அணுகுமுறை என்னன்னு தெரியும். இப்போ இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுட்டார். உண்மைதான். என்னன்னா, நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. அதிமுக தாவேகா கூட்டணி அமைவதில் மாற்றம் இல்லை. இது நடக்கும். ரொம்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சொல்றீங்களா, இல்ல முன்னாடியே ப்ரீ பிளானா? இல்ல இப்ப சம்பவத்துக்கு பிறகு. எதன் அடிப்படையில் சொல்றீங்க? ஏன்னா இப்ப திரு எடப்பாடி அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க அவர் ஏன் வந்து மக்களை சந்திக்கல அப்படின்றதுக்கு அவர் வேற மனநிலையில் இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வக்காலத்தவான மாதிரி பேசியிருந்தாரு. இல்ல, எடப்பாடி ரொம்ப தெளிவான அரசியல். நீங்க கூர்ந்து கவனிக்கணும். பல்வேறு கேள்விகளை அதிமுகவும் வெளியிட்டிருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இதற்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த கேள்விகளின் ஊடாக நாம் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் நம்ம சொல்லியாகணும். அதிமுக வந்து ஏதோ நீங்கள் நான் அன்றைக்கே சொன்னேன், ரெட்டலை இருக்கிற வரை எவனாலும் வந்து அதிமுகவை அடிக்க முடியாது. ஒரு 43 கேள்விகள் இருக்குது. அதிமுக தரப்பு வைக்கப்பட்ட கேள்விகள். இந்த கேள்விக்கு ஆளும் அதிகார வர்க்கம் இல்லை திராவிட மாடல் அரசு என்கிற திருட்டு மாடல் அரசு பற்றி சொல்லிதான். தமிழ்நாடு அரசு வெளியிட்ட காணொலி பாதுகாப்பு குறைபாடுகளை புறக்கணித்து தாவேகாவை மட்டும் குறிவைக்க தகுந்த முறையில் எடிட் செய்யப்பட்டுள்ளது. இதற்கு பதில் உண்டான்னு கேட்குது. காவலர்கள் சில இடங்களில் மட்டும் காணப்பட்டுள்ளனர், ஆனால் அந்த இடங்களை மிகைப்படுத்தி காட்டும் வகையில் தனித்து காட்டியுள்ளனர். எதனால்? தற்போது அரசு அதிகாரிகள் திமுக ஐடி விங் வேலையை செய்வதைப் போல தெரிகிறது என்கிற குற்றச்சாட்டு. கரூர் சம்பவத்தை பற்றி அரசு வெளியிட்ட காணொலி திமுக ஐடி விங் மற்றும் அதன் ஆதரவாளர்களால் வெளியிடப்படும் காணொலிகளின் பாணியிலேயே உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. திமுக ஐடி விங் மற்றும் ஆதரவாளர்கள் சமூக ஊடகங்களில் பரப்பிய காணொலிகள் போதுமானதாக இல்லாததால் அரசு அதிகாரிகள் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அதே மாதிரியான காணொலிகளை வெளியிட்டுள்ளனர். உண்மையில் அரசு அதே காணொலியை மீண்டும் வெளியிட்டுள்ளது. இது திமுக ஐடி விங் பயன்படுத்தியது.
கரூர் சம்பவத்தில் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் மதியழகன் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏன், எதற்காக? இருப்பினும் மதியழகனை மட்டும் கைது செய்தனர், மற்ற இருவரின் மீதும் நடவடிக்கை ஏன் எடுக்கப்படவில்லை? நிர்மல்குமார் வெளிப்படையாக நடந்து கொண்டார், ஆனால் அவர் கைது செய்யப்படவும் இல்லை. இது அரசியல் காரணங்களுக்காக அரசு சிலரை மட்டும் கைது செய்கிறது என்பதை காட்டுகிறது. உயர் பதவி வகிப்பவர்களை கைது செய்வதில் ஏற்படும் அரசியல் விளைவுகளை தவிர்க்க மாவட்ட செயலாளரை மட்டும் கைது செய்ய தேர்ந்தெடுத்தது ஏன்? இது அரசு கைது நடவடிக்கைகளில் நியாயமாக செயல்படவில்லை என்பதற்கான தெளிவான எடுத்துக்காட்டாக தெரிகிறது. ஆம்புலன்ஸ் அழைப்புகள் மாலை 7:15 மற்றும் 7:14 மற்றும் 7:15 மணிக்கு வந்ததாக உள்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா IAS அவர்கள் கூறினார். ஆனால் விஜய் வந்த நேரத்தில் பேசத் தொடங்கவே இல்லை. அவரது பேச்சு தொடங்குவதற்கு முன்பு ஆம்புலன்ஸ் அழைப்புகள் வந்ததால் அவரை தடுக்க முடிந்ததாக கேள்வி எழுகிறது. இதற்கு பதில் என்ன? பேரழிவை தடுக்க வாய்ப்பு இருந்தும் அது புறக்கணிக்கப்பட்டது. ஆபத்தை அறிந்திருந்த போதும் அவர் பேச அனுமதிக்கப்பட்டது ஏன்? 6 தாவேகா ஆம்புலன்ஸுகள், 7 அரசு 108 ஆம்புலன்ஸுகள், 33 தனியார் மருத்துவமனை ஆம்புலன்ஸுகள் வரவழைக்கப்பட்டதாக உள்துறை செயலாளர் அமுதா அறிக்கை கொடுத்ததின் மர்மம் என்ன? இந்த ஆம்புலன்ஸுகள் எங்கிருந்து வந்தன, எந்த நேரத்தில் அழைக்கப்பட்டன, யார் அழைத்தனர், எந்த எண்ணிலிருந்து அழைக்கப்பட்டார்கள் என்ற கேள்விக்கு பதில் உண்டா? தெளிவுபடுத்தலை அப்படிங்கிறீங்களா? ஆமாம். இவ்வளவு ஆம்புலன்ஸுகளை விரைவில் எவ்வாறு ஒருங்கிணைத்தனர், எங்கே நிறுத்தப்பட்டது? உள்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அமுதா IAS இந்த விவரங்களை ஏன் வெளியிடவில்லை? 10,000 பேர் மட்டுமே வருவார்கள், ஆகவே 500 காவலர்களை நியமித்தோம் என்று உள்துறை செயலாளர் கூறுகிறார் என்றால் எங்கே அந்த 500 காவலர்கள்? ஆனால் முன்னைய மாவட்டங்களில் திருச்சி, அரியலூர், நாகை, திருவாரூர் போன்ற இடங்களில் 30,000 40,000 பேர் வந்தார்கள். இங்கு கூடுதலாக வருவார்கள் என்று ஏன் கணக்கிடப்படவில்லை? 10,000 பேர் மட்டுமே வருவார்கள் என்ற வாக்குறுதியை காவல்துறை நம்புகிறதா? அப்புறம் எதற்கு காவல்துறை? உண்மையான கூட்ட அளவை கணிக்க உளவுத்துறை இருப்பது உண்டு. ஏன் அதை கவனிக்க தவறியது உளவுத்துறை? வேலை செய்கிறார்களா, இல்லையா? உளவுத்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு விஜய் கூட்டத்திலும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்மை தெரியுமா, தெரியாதா? சோகம் நடக்கும் என தெரிந்தும் மாநில அரசு குறைவான காவலர்களை அனுப்பி வைத்ததின் பின்னணியில் செயல்பட்டவர்கள் யார்? 500 காவலர்களை நியமித்தோம் என்று அமிதா உள்துறை செயலாளர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் எப்படி அவர் உடனடியாக அறிக்கை தர முடிந்தது? ஒரு நபர் தனிநபர் கமிஷன் அமைச்சிட்டாங்க. யாருமே பதில் சொல்லக்கூடாது. அவங்க தான் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்களா? இப்போ அரசு இயந்திரத்தில் பணியாற்றக்கூடிய IAS IPS அதிகாரிகள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியதனுடைய மர்மம் என்ன? நேரடி கண்காணிப்பில் 100 காவலர்களுக்கு மேல் இல்லை. ஊடக நேர்காணல்களில் கூட காவலர்கள் இருப்பு குறைவாகவே தெரிவதாக இருக்கிறது. அதற்கு பதில் உண்டா? சுமார் 50 காவலர்கள் மட்டுமே பரவியிருந்ததாக பங்கேற்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு உண்மையில் 500 காவலர்களை நியமித்திருந்தால் ஆதாரத்தை வெளியிட தயாரா? காவலர்கள் தாவேகா தொண்டர்களை தடியடி செய்யவில்லை என்று அமுதா கூறுவதின் பின்னணியில் என்ன ஒளிந்திருக்கிறது? ஆனால் காணொலி ஆதாரங்கள் பல ஊடகங்களில் வெளியாகி தடியடி நடந்தது தெளிவாக காணப்படுகிறது. ஆதாரம் சமர்ப்பிக்கலாமே. இல்லை, இதில் பல கேள்விகள் எனக்கு இருக்குது சார். ஆனால் வரும்போதே கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் போகாதீங்க, இங்கேயே முடிச்சிருங்க அப்படின்னு அந்த உளவுத்துறை அறிவுறுத்தினாங்க. நம்ம DSP சொன்னாராம்ல, அதை புசியானது கேட்கல, ஆதோஜனை கேட்கல, நாங்கள் முன்னாடி தாங்க போய் பேசுவோம் அப்படின்னு ஆரம்பில்ல. சரி, இவங்க கேட்கல, DSPக்கு பவர் இருக்கா இல்லையா? காவலர்கள் இறக்கி விட்டு தடுத்து நிறுத்துக்குப்பா வண்டியை. அங்கே உயிர் பலிகள் போகிற அளவுக்கு கூட்டம் மிகமிடுத்தி காணப்படுகிறது. இதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், 7,000க்கும் மேற்பட்டவர்கள் நாமக்கல்லில் விஜய் சந்திக்காதவர்கள் அங்கேருந்து கிளம்பி இங்கே பின்னாடியே வந்திருக்காங்க. கூட்ட நெரிசலுக்கு அதுவும் ஒரு காரணம். இப்போ அமுதா IAS தடியடி எதுவும் நடக்கவில்லை, கூட்டத்தை கட்டுப்படுத்த லத்திகள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதுன்னா அப்போ லத்திகள் எதுக்கு பயன்படுத்துனீங்க? இந்த கேள்வி இருக்குல்ல. பொதுமக்கள் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் அந்த லத்தி சார்ஜ் போட வாய்ப்பு இருக்குல்ல சார்? சரி, அசம்பாவிதம் என்ன நடந்துச்சு? நான் கேட்குற 3 கேள்வி வைக்கிறாங்க எல்லாருமே. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது ஏன்? துண்டிக்கப்படலை, ஜென்செட் தான் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. அது ஏன் ஆஃப் பண்ண? அதற்கான விசாரணை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன் ஆஃப் பண்ணாங்க? யார் ஆஃப் பண்ணா? நேற்று தந்தி தொலைக்காட்சியில் போடுறாங்க, நான் கண்டுபிடித்து விட்டோம் ஜெனரேட்டரை ஆஃப் பண்ணா. அவனை யார் இயக்கியது சொல்லுங்க? எத்தனை தாவேகா கட்சியினர் வைத்த சென்டேட்டர் தான். தாவேகா துண்டு போட்டிருந்தா அவன் தாவேக்காரன் எப்படி நம்ப முடியும்? அதிமுக கூட்டங்கள் அனைத்து கூட்டங்களையும் ஆம்புலன்ஸ் உள்ளே போகிறதை வாடிக்கையாக பார்த்துருக்கிற செய்தியை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மின்சார துண்டிப்பு, ஆம்புலன்ஸ் வருகையெல்லாம் கேள்வி மேல் கேள்வி இருக்கா இல்லையா? ஆம்புலன்ஸ் எங்கே போகணும்? கூட்டம் இல்லாத பகுதிகளில், இடையூறு இல்லாத இடங்களில் தான் ஆம்புலன்ஸ் பயணிக்கணும். இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிற இது பார்த்தீங்கன்னா
விஜய் பேச ஆரம்பித்த முன்னாடியே மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படிங்கும்போது ஆம்புலன்ஸ் கால் பண்ணியிருக்க மாட்டாங்களா? அப்படிதான் எல்லாரும் கேட்குறாங்க. சரி, ஆம்புலன்ஸ் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அவசரத்துக்கு ஆம்புலன்ஸ் கூட்டத்தை நெருக்கிக்கிட்டு வர முடியுமா? என்ன செஞ்சுருக்கணும்? ஒருத்தன் மயக்கடிலைக்கு போகிறான்னா தொண்டர்களை தூக்கிட்டு ஓடிருப்பானே. ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸுக்கு வேகமாக ஓடி இருப்பான். போக முடியலையே சார். அப்போ ஆம்புலன்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. இல்லை, ஆம்புலன்ஸ் மட்டும் எப்படி வரும்? இவ்வளோ லட்சம் ஆயிரக்கணக்கான பேர் திரண்டிருக்கிற கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் எவ்வளோ பெரிய இடம்? இல்லை மைக்கில் அறிவிச்சிருக்கலாமே, இந்த மாதிரி மயக்க நிலைக்கு 4-5 பேர் ஆயிட்டாங்க, உடனடியாக மக்கள் பாதையை விட்டு கொடுங்கன்னு எங்கேயாவது பேசிய வரலாறு உண்டா? ஏன் அதை பேசலை? அது பேச வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? கட்சி நிர்வாகிகள்கிட்ட இருக்குது. நான் கட்சியும் குறை சொல்கிறேங்கிறேன். 7.5 மணி நேரம் கடந்து வந்த செயல்பாடு மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எடப்பாடியார் எங்கேயாவது அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்களா? எல்லா கூட்டங்கள்லையும் என்ன நேரமோ அதிகபட்சம் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் கழித்து வந்துடுவாங்க. நீங்கள் 7.5 மணி நேரம் காலதாமதப்படுத்தியதற்கு என்ன காரணம்? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. எதுக்கு திருச்சியிலேருந்து நீங்கள் கார்லேயே போகணும்? உலங்கு வானூர்தி மூலமாக வந்து இறங்கியிருக்கலாம் கரூரில். உங்களுக்கு நேரம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தனி விமானத்தில் தான் வந்திருக்கிறீங்க. உலங்கு வானூர்தியில் வந்து அந்தந்த ஊர்களில் இறங்கலாமே. ஏன்? இன்னொரு செய்தி, நீங்கள் உலங்கு வானூர்தியில் வந்து ஒரு இடத்துல இறங்குறீங்கன்னு சொன்னால் அம்மையார் ஜெயலலிதா அதை பின்பற்றினார்கள். ஆமாம், மாவட்டத்துக்கு மாவட்ட மைதானங்கள் இருக்கக்கூடிய இடங்களை தேர்வு பண்ணி அங்கேயே வந்து உலங்கு வானூர்திகள் இறங்குச்சு. உங்களை அதிகமான தொண்டர்கள் பார்க்குறாங்கன்னா உலங்கு வானூர்தியில் வந்து இறங்கி அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் அதிகபட்சம் 2 கிலோமீட்டரில் நீங்கள் போயிருக்கலாமே. இதை ஏன் செய்யவில்லை என்கிற கேள்வியெல்லாம் இருக்குதான். நம்ம வந்து இந்த விஷயத்தில் நான் என்ன கேட்குறேன்னா ஒரே கேள்வி தான். 41 தமிழர்கள் இறப்பிற்கு யார் காரணம்? எனக்கு தெளிவு வேணும். யார் பொறுப்பு இருக்கிறது? 10 ரூபா பாட்டு பாடும்போது மட்டும் எப்படி செருப்பு வந்தது? அதுக்கு பதில் உண்டா? இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, இவர் மேலே எல்லாரும் இப்போ குற்றச்சாட்டு வைப்பதற்கு காரணம் என்ன? அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்குல்ல. இங்கே திமுக குண்டாந்தடியர்களே வந்து தாவேக்கா கொடியை போட்டுட்டு உள்ளே நுழைஞ்சிருக்கலாம் தானே, துண்டை போட்டுக்கிட்டு. அதுக்கு ஏன் வாய்ப்பு இல்லைன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? இருக்குங்க. இல்லை, திமுக கட்சிக்காரனே விஜய் ரசிகன் ஏன் இருக்கக்கூடாது? ஏன் இருக்கக்கூடாது? இப்படியெல்லாம் கேள்வி இருக்குது. இப்போ இதையெல்லாம் தீர விசாரிப்பது ஒரு தனிநபர் கமிஷன் விசாரிக்குமா என்கிறார் கேள்வி. ரொம்ப இப்போ என்னென்னா, இந்த விசாரணை கமிஷன் என்பது மக்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும், மக்களுக்கு பாதகமாக அமைந்து விடக்கூடாது. இந்த 41 பேரின் மரணம் யாரால் உருவாக்கப்படும்? இப்போ நம்ம அண்மையில் காணொலியெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அழகாக புகைப்பட ஆதாரத்தோட சில ஊடகங்கள் வெளியிட்டிருக்கு. இந்த ஒரு தனிநபர் கமிஷன் வந்து திமுக காரர்களை மட்டுமே குறிவைத்து அவர்களிடம் மட்டுமே கேள்வி எழுப்புகிறது, அவர்கள் அதற்குரிய பதிலை சொல்லுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு எழுந்திருக்கா இல்லையா? அதுக்கு என்ன இந்த அரசு பதில் சொல்ல இருக்கிறது? அரசு தான் இதற்கு முழு பொறுப்பே இருக்க வேண்டும். விஜய் எப்படி பொறுப்பேற்க முடியும்? அப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா தாண்டி உள்ளே வராரு, உள்ளே வரப்போ லைட் ஆஃப் பண்ணி ஏன் ஆன் பண்ணணும்? தவறு தான். அந்த ஒரு செயலை நீங்கள் பார்க்குறீங்களா? அவர் எப்படி ரசிக்கிறாரு? அவ்வளோ கூட்டம் கடல் அலை மாதிரி அப்படியே அலையிறாங்க. இந்த கூட ஒரு பக்கம் அங்கிட்ட ஒரு பக்கம் மக்கள் போகிறாங்க. ஒரு செய்தி, இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு தானே இது போன்ற விஷயங்களை நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். நடக்கலைன்னா இதை பற்றி பேசுவோமா? லைட்டை ஏன் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த பேசுவோமா? சரி, 7.5 மணி நேரம் ஏன் கழித்து வந்தார் அப்படிங்கிற பேசுவோமா? எல்லா ஊர்லேயும் அதே 7 மணி நேரம் கழித்து தானே வந்திருக்காரு. அப்போலாம் நம்ம இதை பற்றி பேசணுமா? இல்லையே. இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இப்போ விஜய் இல்லை, ஒருவேளை இங்கே இது மாதிரி அசம்பாவிதம் நடக்குன்னு நினச்சே இப்போ விஜய் வந்தாரா? அப்படி லேட்டாக வந்தாரா? இல்லை, ஏன் காவல்துறையை வந்து இந்த மாதிரி அசம்பாவிதங்களை உருவாக்குவதற்கு அண்மையில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் 2 ஆந்திர பெண்கள் வந்து நடந்து போகும்போது 2 காவலை தூக்கி கொண்டே கற்பழிச்சாங்களா இல்லையா? இப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு என்ன அந்த அரசு பதில் சொல்ல இருக்கிறதுன்னு கேள்வி கேட்டால் என்ன பதில் வரும் சொல்லுங்கள். இப்போ நான் ஒன்று கேட்குறேன். வானூர்திப்படை நடத்திய சாகச நிகழ்ச்சிகளில் 5 தமிழர்கள் செத்து போனாங்க. முதலமைச்சர் கலந்து கொண்டார். முதலமைச்சர் மீது வழக்கு பாயுமா? ஆனால் ஏன் புஷி ஆனந்தன் மீதும் ஆதவண்ணன் மீதும் நீங்கள் வழக்கு போடணும்னு நினைக்கிறீங்க? அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள்? இல்லை சார், ஆதவஜனா ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அதாவது ஜென்சி மாதிரி இப்போ இங்கே போராட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை தூண்டும் வகையில் இன்னைக்கு அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. என்ன போராட்டத்தை? அடித்தட்டு மக்களுக்கு, அன்றாடங்காட்சி மக்களுக்கு நீங்கள் சரிவர இந்த ஆட்சி நடக்கவில்லை என்றால் புரட்சி தான் வெடிக்கும். உலகம் முழுக்க அது ஏன் நேபாளத்தில் நடந்த ஒரு ஜென்சி புரட்சியை மையப்படுத்தி சொல்லணும்? அடக்குமுறை இருக்குல்ல, ஒரு விஷயத்தை தூண்டன்னு நினைக்கிறாரா? ஒரு வன்முறையை தூண்டன்னு நினைக்கிறாரு. இப்போ சமூக ஊடகங்களில் பேசக்கூடாதுன்னு சொல்லி தானே அடக்குமுறை பண்ணுது இந்த அரசு. இப்போ பெலிக்ஸ் செரால்ட்டை நீங்கள் கைது பண்ணி கொண்டு இன்றைக்கி மாரடைப்பு ஏற்பட்டு ஸ்டான்லி மருத்துவமனையில் வச்சுருக்கிறீங்களா? அதுக்கு பேர் அடக்குமுறை, ஒடுக்குமுறை இல்லையா? அப்போ நீங்கள் வந்து இன்னொன்று சமூக ஊடகங்களில் பேசவே கூடாதுன்னு சொன்னால் அது அடக்குமுறை, ஒடுக்குமுறை இல்லையா? நேபாளத்தில் அந்த சமூக ஊடகங்களின் ஒடுக்குமுறை தானே புரட்சியாக வெடிச்சிச்சு. அதை குறிப்பிட்டு அவர் சொன்னார். அப்புறம் ஏன் பதிவை நீக்கணும்? பயந்துட்டார் அப்படி? இல்லை, பயப்படல. இந்த ஒரு பதிவால் பிரச்சனை பெரிதாகி கொண்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்ததால் அதை நீக்கியிருக்கிறார்.
நான் என்ன தலைமை ஏதாவது கண்டிச்சிருக்குமா அப்படி சார்? இல்லை, இருக்கலாம், கண்டிச்சிருக்கலாம். இப்படி ஒரு இதை போட வேண்டாம், இப்போ அசாதாரண சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது, அதை நீக்கிருங்க, அதனால் ஒரு பிரச்சனை வர வேண்டாம், இருக்கிற பிரச்சனையில இன்றைக்கி 41 நம் கட்சி தொண்டர்கள் அல்லது நம்ம தமிழர்களை இழந்து நிற்கிறோங்கிறதுக்காக அவங்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், உலக நாடுகளின் ஒவ்வொரு தனி நாடும் புரட்சியின் அடிப்படையில் தானே பிறந்திருக்கு. இந்தியா அப்படி பிறந்துச்சு, புரட்சி இல்லாமல் பிறந்துச்சா இந்தியா? இது எல்லாமே இவர்கள் காயடிக்கிற வேலையை செய்கிறார்கள். 10 ரூபா பாட்டு பாடும்போது மட்டும் எப்படா கரண்ட் ஆஃப் பண்ண முடியுங்கிற கேள்வியானாலும் கேள்வி கேட்டானா ஒன்று. ரெண்டாவது, கரூர் என்ன ஒருத்தருக்கு குத்தகைக்கு எழுதி கொடுத்துருக்கா? இதை கேட்கணும்ல. என்ன இப்போ நான் கேட்குறேன், 41 தமிழர்களுக்கு யார் பொறுப்பு? பொறுப்பேற்பது யார்? அந்த உயிர்களை திருப்பி தருமா? ஒரு காவல் நிலையத்துக்கு 3 இன்டெலிஜென்ஸ் பிரிவு நீங்கள் வச்சுருக்கிறீங்கல்ல, கியூ பிரிவு, சிஐடி, சிபிசிஐடி அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல, இவர்கள் ஏன் கண்காணிக்க தவறினார்கள்? மக்கள் சம்பளத்தில் சம்பளம் வாங்குகிறார்களா இல்லை மக்கள் வரி பணத்தில்? அவருடைய நோக்கம் என்னவா இருக்குது? இப்போ நான் ஒன்று சொல்லவா, விஜய் அவர்கள் இந்த சம்பவங்களுக்கு பிறகு வளர்ந்திருக்கிறாரா உயர்ந்திருக்கிறாரா என்பதை விட பொது எதிரியை வீழ்த்துவதற்கு யாரோடு கூட்டு சேர்ந்தால் இந்த எதிரியை வீழ்த்த முடியும் என்ற கணக்கிற்கு வந்து விட்டார். இன்னைக்கு போஸ்ட்லாம் ஒட்டியிருக்காங்க. ஆமாம், அதிமுக விஜய் கூட்டணி. அது அழகா இப்போ அதைத்தான் நகர்த்துவாங்க. கொள்கை எதிரின்னு சொல்ற விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி வைப்பார் அப்படி? இல்லை, பாஜகவுக்கு என்ன இங்கே தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்கியிருக்கு, அதை பேசணும்ல. நீங்கள் ஒன்று செய்ய, அதிமுக தாவேகா கூட்டணி அமைந்தாலே பாஜக தன்னால் வெளியில் போயிடும். அவங்களுக்கு இங்கே ஒன்றும் பெருசாக இல்லை, அதை சேர்த்துக்க வேண்டிய அவசியமும் அதிமுகவுக்கு இல்லை. ஆனால் விலக்கி விடும் மனநிலையில் திரு எடப்பாடி அவர்கள் இருப்பாரா? அந்த கேள்வி இருக்குல்ல. இல்லை, மக்கள் முடிவு தானே அதிமுகவுடைய முடிவாக இருக்க முடியும். எடப்பாடியாருடைய முடிவு மக்கள் எதை தீர்மானிக்கிறார்கள் என்பதை அவர் பார்த்துப்பார். அவங்களுக்குன்னு உளவுத்துறை இருக்குது, உளவுத்துறை அதிகாரிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நிச்சயமாக கருத்தை சொல்லுவாங்கள்ல, கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதான் திமுக கூட்டணியும் உடையும் தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வேணா பாருங்கள், 2026 தேர்தல் என்பது மிகப்பெரிய போட்டியெல்லாம் கிடையாது. தாவேக்கா அதிமுக கூட்டணி சேர்ந்துச்சுன்னா திமுக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும். நான் சவால் விடுறேன், 8 சீட்டு வாங்குறாங்களா நான் பார்த்துறேன். காலங்காலமாக அதிமுக வலுவான வெற்றி பெறுகிற போது ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே திமுக வெற்றி பெற்று கொண்டிருந்தது என்பதை திமுகவிற்கு நான் நினைவூட்டப்பட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்போ அந்த திரு விஜய் அவர்களுக்கு காணொலி வெளியிட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவருடைய அலுவலகத்தில் பொதுவாக ஒரு அரசியல் மாண்பு இருக்கு. தன்னுடைய கட்சிக்காரன், தன்னுடைய கட்சி தொண்டன் எவனா ஒருத்தர் இறந்தா கூட அரை கம்பத்தில் கொடி இறக்கப்படும். ஆனால் தாவேகா கட்சியில் அப்படின்னு நடக்கவே இல்லையே, எப்படி சார்? அதான் இன்னும் அரசியல் பக்குவத்துக்கு அவர்கள் வரல. நான் என்ன கேட்குறேன், ஆயுத பூஜை அவரை கொண்டாடி இருக்காங்க. இல்லை, நான் என்ன ஆயுத பூஜை கொண்டாடுவது அந்த டிரைவர் கொண்டாடிருக்கான். ஒரு சின்ன வாழைக்கண்ணை கட்டிட்டு ஒரு சின்ன தலைமை அலுவலகத்தில் தலைமை தெரியாமல் இது மாதிரி ஆயுத பூஜை கொண்டாடலாமா? நான் கேட்குறேன், அவன் திருப்தி பண்ணிட்டான், கூட்டுறமாக வச்சுக்குவோம். 41 கட்சிக்காரன் சேர்த்து அவன் கட்சிக்காரன் இன்னைக்கு வீடியோ பதிவிட்டுருக்கான் சார். இல்லை, இப்படிலாம் பண்ணலாமா? இல்லை, நான் ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு ஒரு கேள்வி. சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிச்சிருக்கு. அது என்ன ஆணைனா, அதாவது அரசு அலுவலகங்களிலோ அரசு இயந்திரங்களிலோ எந்த விதமான மத நம்பிக்கை வழிபாட்டு முறைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு, உத்தரவிட்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அரசு அலுவலகங்களில் ஆயுத பூஜையை கொண்டாடுவது ஏன்? மெட்ரோவில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நான் பார்த்துட்டு வரேன், அரசு அலுவலகங்களில் இந்து படங்களுக்கு என்ன வேலை? அரசு இயந்திரங்களில் பேருந்துகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டருக்கு நேராக இந்து படங்களை மாட்டி வச்சு மாலை போட்டு லைட்டு போட்டு போகுது. அது ஏன்? அது ஓட்டருடைய தனிப்பட்ட விஷயம். அது எப்படி பேருந்து நான் அப்பம்ட்டா? யார்கிட்ட சொத்து பேருந்து? டெய்லி அது தெய்வமாக நினச்சி வண்டி எடுத்துகிட்டு பேருந்து தெய்வமா நினை போட்டா மாட்டி தான் நீ தெய்வமாக நினைக்கணுமா? கேட்குறேன், பேருந்தில் என்ன இந்துக்கள் மட்டும்தான் பயணம் செய்கிறாங்களா? மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் பயணிக்கிறது இல்லையா? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? தமிழ் அதை பற்றி பேசுங்க. ஏன் அதை பேசவே மாட்டேங்க? இத்தனைக்கு உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்ததற்கு பிறகு இது போன்ற செயற்பாடுகளை இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அப்போ நீங்கள் உயர்நீதிமன்றத்தை தூக்கி காலில் போட்டு மிதிச்சு கொடுத்து தானே வேலை செஞ்சுருக்கீங்க. கோயம்பேடு போய் பாருங்கள், அந்த அலுவலகங்களில் வாழைமரம் கட்டி மாலைகள் கோர்த்து ஆனால் பிள்ளையார் பாட்டு போட்டு, இது யார் அனுமதித்தது? அரசு அலுவலகங்களில். தாவேக்காவில் அந்த பேருந்துக்கு 2 வாழைக்கன்று கட்டி ஒரு மாலை கூட போடலாமே, பூ கட்டி வச்சுருக்கான். அவன் தகுதிக்கு அவ்வளோதான் அதை செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அதை இவர்கள் குறைகளாக செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை சார், ஒரு கட்சியோட கொடி தொண்டர்கள் இறந்துருக்கு அப்படி போது ஒரு அரை கம்பத்தில் இறக்கி கட்டுறதுல இறக்கணும். அது காலங்காலமாக உள்ள மரபு தானே, அது கூட தெரியாது தலைமைக்குன்னு. இல்லை, அரசு நடத்துகிற விதம் வேறு. இவங்க அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த அரசியல் புரிதல் இன்னும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரலைன்னு தான் நான் சொல்கிறேன். கீழே என்ன நடக்குதுன்னு திரு விஜய் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கு அப்படி இல்லை, நான் அந்த தொண்டர்களுக்கு ஒரு பணிவான அன்பான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். தளபதி விஜய் சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. தம்பிகளே, நீங்கள் வந்து தமிழர்கள், உங்களுக்கென்று ஒரு ஒரு தன்மானம் இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. இதை நீங்கள் பின்பற்றுங்கள் தயவு செய்து. ஒரு தலைவனை இழிவுபடுத்துகிற செயல் எங்கே தொடங்குகிறது என்றால் தொண்டனுடைய செயற்பாட்டிலிருந்து தொடங்குகிறது. கண்டிப்பாக இந்த தொண்டர்கள் ஆரவாரம் இல்லாமல் நீங்கள் பாலாபிஷேகம் செய்த காலம் முடிந்து விட்டது. இன்றைக்கு பாலுக்கு அழுகிற குழந்தைக்கு பால் ஊட்டுவதற்கு பால் வாங்கி கொடுக்கிற நிலைமையை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். அபிஷேகம் என்பது வேறு, தானம் என்பது வேறு. நீங்கள் கட்டுப்பாடு தேவை. கட்டுப்பாடே இல்லையே சார், அதானே பிரச்சனை. அவரவர் மனநிலை சார்ந்து நீங்கள் கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். தலைவர் விஜய் அவர்களுக்கும் நான் பணிவான வேண்டுகோள், உடனடியாக தொண்டர் படையை உருவாக்குங்கள். தொண்டர் படை இல்லாமல் இந்த கட்சியை வழிநடத்த முடியாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது ஒரு வழியாக நியாயம் தான் சார். ஏன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் என்ன கேட்டார்னா, எனக்கு போலீஸே தேவையில்லைங்க, ஏன் தொண்டர்கள் இருக்காங்க, எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர். ஆனால் இது மாதிரி ஒரு வார்த்தை வந்து திரு விஜய் வாயிலேருந்து வரல, என்ன காரணம்? அதுதான் நம்ம பேசுகிறோம். என்னென்னா, ஆதவர்ச்சனா சொன்னார். என்ன சொன்னார்னா, எங்கள் தலைவரை பாதுகாக்க நாங்கள் இருந்துக்கிறோம், எங்கள் தொண்டர்களை பாதுகாக்க அரசு உதவி செய்ய வேண்டும்னு கேட்டார். செஞ்சுச்சா? இப்போ செய்யாமையே அத்தனை கூட்டம் நடந்திருக்கு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அதிமுக என்கிற வரையறுக்கப்பட்ட ஒரு எல்லை கோட்டிற்குள் உருவாக்கப்பட்ட அமைப்பு. எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு எடப்பாடியார் அதை கடைப்பிடிக்கிறார்களா? தொண்டர்களுக்கு அறிவுறுத்துறார்களா? தொண்டர்கள் எப்படி வர வேண்டும் என்று உத்தரவிடுறார்களா? தொண்டர்களுடைய கட்டுப்பாட்டை மதிக்கிறார்களா? தொண்டர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்பதை உள்வாங்கிக் கொள்கிறாரா இல்லையா? அப்போ இன்றைக்கி எடப்பாடியார் வந்து செல்லுகிற இடமெல்லாம் இன்றைக்கு பலாயிரக்கணக்கான பேர் கூடுகிறார்கள் என்றால் அவருக்கான அரசியல் பக்குவம், அவருக்கான அரசியல் முதிர்ச்சி இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருப்பதை எடப்பாடியாரிடமிருந்து நீ பாடம் கற்றுக்கொள். அப்படிதான் இது பேச தோணுது நமக்கு. மற்ற கூட்டத்துக்களை விட்டுருங்க. நீங்கள் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வெள்ளம். இதை இந்த மண்ணிலே எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கடந்து விட்டு நீங்கள் அரசியல் செய்ய நினைத்தால் இது போன்ற அழிவு சக்திகளோடு தான் நீங்கள் இருக்க முடியும். நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, ஏன் திட்டமிட்ட தடியடி நடந்தது? தடியடி நடத்தும் போது இப்போ விஜய் பக்கம் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, 7:30 மணி நேரம் கழித்து வந்தது மாறும் குற்றம். அதுதான் மெயின் குற்றம் எடுக்கிறாங்க. ரெண்டாவது குற்றவாளி விஜய் தாங்கிறாங்க. அதை மாற்றிக்கணும்னு நம்ம சொல்கிறோம். மக்கள் என்ன பகடக்காயா? மக்கள் இழிவானவர்களா? மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற நேரத்தில் நீங்கள் ஏன் வரவில்லை என்கிற கேள்வி இருக்கிறது. ரெண்டாவது, நீங்கள் தண்ணி பாட்டில் தூக்கி போடுறீங்க. அந்த தண்ணி பாட்டில் தவிச்சவனுக்கு கொடுப்பதை விட தலைவன் தனக்கு கொடுத்த தண்ணி பாட்டில் தானே குடிக்க வேண்டும் ஆசைப்படுகிற ரசிகர் பட்டாளம் எவ்வளவு பேர். அதிலே தள்ளுமுள் வந்திருக்கு. அதிலே தான் முதல் மரணத்தை தொற்றிருக்கிறது. இங்கே ஒரு பிரச்சனை தொடங்கியிருக்கு. நம்ம இதெல்லாம் பேசி தான் ஆகணும். ஆக ஒரு தலைவன் வருகிற போது தனக்கென்று ஒரு கட்டுப்பாடை விதித்து கொள்ள வேண்டும். நீங்கள் வந்து தொண்டன் மீது பரிவு காட்டியதால் தூக்கி போட்டீர்கள் நீங்கள் பேசுவீங்க. எத்தனை தொண்டன் தூக்கி போட முடியும் சார்? அந்த இடத்துல தான் பிரச்சனை. செருப்பை வீசியவன் யார்? ஏன் இதுவரை நம்ம வந்து இப்போ தனிநபர் கமிஷன் போட்டிருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதாக இருக்குது, பேச முடியாமல் தவிக்கிறோம். இதுக்கெல்லாம் கேள்விகள் பின்னாடி வரணும். இப்போ இந்த தனிநபர் கமிஷன் வந்து இதெல்லாம் அறிக்கை தாக்கல் செய்யும் போது தெளிவாக சொல்லணும். நீங்களும் திமுககாரங்க மாதிரி மாதிரக்கூடாதுன்னு நாம் சொல்ல வரேன். திமுகவுக்கு சப்போர்ட்டிவாக அந்த அறிக்கை வந்துவிடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்துவோம். ஒன்று. இப்போ ரெண்டாவது, விஜய் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவாங்க. என்ன, நான் வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு சொன்னார்ல. இதற்கு பதில் உண்டா? இல்லை, விஜய் சொல்கிறார் சார். ஆனால் புஷி ஆனந்த், ஆதவர்ச்சனா, மற்ற ஆட்கள்லாம் ஏன் ஓடி ஒழியணும்? யாரும் ஓடி ஒழியலை. ஆதவர்ச்சனா டெல்லி போயிருக்கிறாரு. புஷி ஆனந்த் தலைமை அலுவலகத்தில் தான் இருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. போய் கைது பண்ணுங்கள். நிர்மல்குமார் அவர் வீட்டில் தான் இருக்கிறாராம் இதுவரை. இவர்களாக ஒரு 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 செட்டப்பை பேசிகிட்டே இருந்தா இப்படி ஏன் ஒழியணும்? குற்றவாளிகளா? அதான் நானும் கேட்குறேன் சார். நேற்று இதே சென்னையில் ஒரு கூட்டம் நடந்திருக்கு, தலைமை கழக செயலாளர் கூட்டம் ஏதோ நடந்திருக்கு போல். அதில் வந்து புஷியானதே கலந்துக்கலையே. இல்லை, அதுதான் இப்போ என்னென்னா கைது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயமா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், புஷியானது கலந்து கொள்ளாத கூட்டங்கள் எத்தனையோ இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? மாவட்ட செயலாளர் கூட்டம் 3 கூட்டம் நடந்ததில் 2 கூட்டத்தில் புஷியானது இல்லை. என்ன காரணம்னா, அவர் பல்வேறு வேலை திட்டங்களை வழக்கு விஷயமாக அவர் வழக்கறிஞர் அணியோடு கலந்து பேசிகிட்டு இருக்கிறார். என்ன செய்யலாம், அடுத்த கட்டம் என்ன செய்யலாம், எப்படி இதை கொண்டு போகலாம் அப்படிங்கிற விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறார்.
அப்போ இவங்களா ஒரு 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 செட்டப் பண்ணுறாங்க பாருங்க. இப்போ நான் சொல்கிறேன், அதிமுக தாவேகா கூட்டணி உறுதி. திமுக என்ன பண்ண போகுது? வேற யாரை கூட்டணி சேர்க்க? பிஜேபியவா? சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கே, காங்கிரஸ் இருக்கு, விசிகா இருக்கு, காங்கிரஸ் அங்கே இருக்குமா? தமிழக வாழ் உரிமை கட்சி இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பேசுகிறதுக்கு வேணால் அழகாக இருக்கலாம். ஓட்டு யார் போடுவான்? இப்போ நான் உங்கள்கிட்ட மனச்சாட்சியோடு கேட்குறேன், இந்த இந்த மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டு மக்கள் யாரை குறிவைத்து அடிக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு? திமுகவா? ஆமாம். இல்லை விஜயவா? திமுக தான் அடிச்சுட்டு இருக்காங்க. எத்தனை பேர், நான் கிராமத்துக்கு இப்போ போயிட்டு வந்திருக்கேன், காரி துப்புறாங்க. அவங்க கேட்குற ஒரே கேள்வி, பா திருச்சி போனார், அரியலூர் போனார், நாகப்பட்டினம் போனார், திருவாரூர் போனார், நாமக்கல் போனார், அங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, கரூரில் ஏப்பா எத்தனை பிரச்சனை? அப்படின்னா என்ன காரணம்? அங்கே ஒரு மிகப்பெரிய ரவுடிசம் இருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் மக்கள். ஆக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் மக்கள் திரள் பேரணியில் பிரச்சனை நடந்திருக்கிறது என்றால் அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்ம சக்திகளை வெளிக்கொண்டு வருவது அரசின் கடமை. எடப்பாடியார் தொடர்ந்து அதை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறார், கேட்டுக்கிட்டே இருக்கிறார், யார் இதற்கு பின்னால் ஒளிந்திருப்பவர்கள் என்று கேட்கிறார். அதற்கெல்லாம் பதில் சொல்லணும். எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறார்ல, சொல்லுங்க. தாவேகா அதிமுக கூட்டணியை திமுக தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஓ, தன் மண்ணை வாரி தானே போட்டுக்கொள்கிற யானையை போல திமுக தன் மீதே மண்ணை வாரி போட்டு கொண்டிருக்கிறது. இது கரூர் விஷயத்தில் வெளிப்படையாக வந்து கொண்டிருக்கிறது. இப்போ விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக இப்போ பட்டினப்பாக்கம் இல்லத்தில் வந்து நிர்வாகிகளை சந்திச்சுட்டு இருக்காரு. என்ன காரணம் சார்? 2 வாரங்கள் கட்சியினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். 2 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் அவர் சேலம், ஈரோடு, கோவை, நீலகிரி போன்ற மாவட்டங்களில் மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடர இருக்கிறார் என்கிற செய்தி தான் ஒன்று. 2வது, இப்பொழுது கட்டுப்பாடு அமைப்புகளை உருவாக்க வேண்டும், கட்சி தொண்டர்களை எவ்வாறு வழிநடத்த வேண்டும், மாவட்ட செயலாளர்கள் எந்த அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும், இதெல்லாம் இப்போ வந்து உட்கார்ந்து கிட்டத்தட்ட 5 நாட்களாக அந்த கூட்டம் போயிட்டே இருக்கு. நிர்பந்தம் வந்துருச்சு தாவேகாவுக்கு. இப்போ தான் அரசியல் பாடத்துக்கு வந்திருக்காங்க. இதுவரை ரசிகர் பாடமாக இருந்தது. இப்போ அரசியலுக்குள்ளே இப்போ தான் வர்றாங்க, நுழையிறாங்க. உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டுங்க. நான் ஏற்கனவே சொன்னதை போல் அதிமுகவுடைய எழுச்சிமிகு கட்டுப்பாடுகளை விஜய் உள்வாங்கி கொள்ள வேண்டும். எடப்பாடியார் போட்டிருக்கிற திட்டத்தை உள்வாங்கி கொண்டாலே உங்களது கட்சி மிகப்பெரிய இடத்திற்கு வந்து சேரும் என்பதை மாற்றமில்லை. ஏன்னா நான் ஏன் எடப்பாடியாரை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, 157 இடங்களில் இதுவரை அவர் மக்கள் சந்திப்பு பேரணியிலே பேசியிருக்கிறார். ஒரு சின்ன அசம்பாவிதம் உண்டா சொல்லுங்க? இல்லை, அது கட்டுக்கோப்பான தொண்டர்கள் சார், இது கட்டுப்பாடற்ற அதுக்கு ரசிகர்கள். தான் நம்ம சொல்கிறோம். நீ அங்கேருந்து கற்றுக்கோன்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னு சொன்னோம். திராவிட கட்சியிலேருந்து கற்றுக்கங்கிறிய. திராவிட கட்சின்னா திமுகவை பார்த்து கற்றுக்காதீங்க, அது ரொம்ப மோசமானது. இல்லை, திராவிட திமுகவிலேயும் அந்த அளவுக்கு கட்டுப்பாடு உள்ள ஒரு தொண்டர்கள் இருக்காங்க. அப்புறம் ஏன் வந்து 5 பேர் இறக்குறான் வானூர்தி சாகச நிகழ்ச்சியில்? ஆனால் அது கட்சி நடத்தலையே சார். கட்சி நடத்த ஏர்ஃபோர்ஸ் தான் நடத்திருக்கு. ஏர்ஃபோர்ஸ் நடத்த யார் கலந்து கொண்டார்கள்? அரசு என்ன செஞ்சிச்சு? ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நான் கேட்குறேன், எடப்பாடியார் செல்லுகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம். எங்கேயாவது ஒரு சம்பவம் நடந்ததுண்டா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அதிமுக தொண்டன், அதிமுகவுடைய கடைசி தொண்டன் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்துவான், கைகோர்த்து நிற்பான். ஏன்னா அவன் எம்ஜிஆர் உருவாக்கிய தொண்டர்கள், எம்ஜிஆரிடமிருந்து பாடம் படித்தவர்கள். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால், எத்தனையோ ஜெயலலிதா அம்மையார் மீது நமக்கும் சிறிய முரண்பாடுகள் எனக்கு இருக்குது. ஆனாலும் ஈழத்தை வெல்வோம் என்று இறுதி தீர்மானத்தை சட்டசபையில் கொண்டு வந்ததற்கு பிறகு அவருக்கு மீது இருந்த வெறுப்பு கூட ஆதரிக்க வேண்டிய அரவணைப்பும் நமக்கு ஏற்பட்டது. பார்க்கணும், அதையும் பேசணும் கண்டிப்பாக. ஆகையால் இன்றைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, திரளுகிற மக்கள் வெள்ளத்திற்கு முன்பு திரண்டிருக்கிற அதிமுக தொண்டர்கள் தன் கட்டுப்பாட்டை எந்த இடத்திலும் மீறலை. கொள்கை இல்லாத கட்சி அதிமுக, தெரியுமா உங்களுக்கு? என்ன கொள்கை இருக்குது? திமுகவுக்கு கொள்கை இல்லை, ஆனால் கொள்கைன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆட்சியில் அங்கங்கே நிறைய தப்புகள் நடந்தது அதிமுக ஆட்சியிலையும். அதற்கு பரிகாரம் தேடிக்கொண்டார்கள். மக்கள் அதற்கு பாடம் கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், எடப்பாடியார் எடுக்கிற முன்முயற்சிகளும் விஜய் எடுக்கப் போகிற முன்முயற்சிகளும் கூட்டு சேரும்.
தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் தவிர்க்க முடியாத சக்திகளாக மாபெரும் தலைவர்களாக இந்த 2 தலைவர்கள் கைகோர்ப்பார்கள். மக்கள் அதைத்தான் பேசுகிறார்கள். கண்டிப்பாக சார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி.